வந்து இந்த வானவில் மன்றம் நாங்க பண்றோமா, ஸ்டெம் லேப் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, ஒரு அறிவியல் ரீதியாக நம்ம பிள்ளைங்க சிந்திக்கணும். தியரிட்டிக்கலா பெருசா அவனுக்கு ஒரு கான்செப்டை நீங்க பாடம் நடத்தும் பொழுது நமக்கு புரியாம போயிடும். ஏதோ சொல்றாங்க, சரி அப்படியே மக படிச்சு போய் எழுதிலாம், என்ன பண்ணு இந்த ஃபார்முலா எப்படிப்பா ஞாபகம் வச்சுட்டு அப்படிலாம் இருந்திருக்கு. எனக்கு எல்லாமே இருந்திருக்கு. எனக்கு கான்செப்ட் புரியல, எவ்வளவு சொல்லி கொடுத்தா எனக்கு புரியல. சரி அப்படியே மக்கடிச்சுட்டு போயிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்காம மக்கடிச்சு போலாங்கிற ஒரு ஜென்ரேஷன், அதை மாற்றணும்னு ஆசைப்பட்டோம். அதுல இந்த ஸ்டெம் லேப் அப்படிங்கும்போது இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரிஸ் அண்ட் லா இது சார்ந்த அவங்களுக்கு ஒரு கிட்டு மூலமாக, ஒரு சின்ன சின்ன கிட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து பாடம் நடத்தினா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். நாங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 720 எஜுகேட்டர்ஸ் வந்து அந்த கிட் நாங்கள் கொடுத்தோம். அந்த கிட்ல பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் இது பிரிசம்லேருந்து எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமன்ஸ் எஃபெக்ட் இருக்கு, ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னா என்ன, இது என்ன சொல்ல வருது, இவ்வளோ தியரியில் எப்படி இருக்கு, டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்க, இப்போ லைட் நான் பாஸ் பண்ணுறேன், அந்த லைட் எப்படி ஸ்கேட்டர் ஆகிருக்கு, எதனால ஸ்கேட்டர் ஆகுது தெரியுமாப்பா அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி வராங்க, உட்காடுறாங்க, அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி கிளாஸஸ் த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒவ்வொருத்துக்கும் அந்த 720 பேரும் சுத்திட்டே இருப்பாங்க அந்த பிளாக் வைஸ்ல. ஸோ இது எனக்கு என்னைக்குமே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பசங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த கான்செப்ட் கணக்குனாலே கடினமும் அன்னைக்கு அந்த பசங்களுக்கு போனது வந்து எனக்கு உள்ள அப்படியே அறிவு சார்ந்து, அப்படின்னா வயிறு சார்ந்து அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட் அது மறக்கவே முடியாது யாராலுமே. இன்னைக்கு வந்து லண்டன்லயும் சரி, கனடாலையும் சரி, எல்லாருமே அதை பண்றாங்க. அப்படின்னா அதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ், அதெல்லாம் அவங்களே இப்பதான் பண்றாங்கன்னா அதுக்கு வழிகாட்டியா நாங்க இருந்தோம். ஆனா பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு உள்ள வரும் பொழுது பசியோட வரக்கூடாதுன்னு ரொம்ப முதலமைச்சர் வந்து, ஏன்னா அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் அசோக் நகர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல அவங்க கூட நாங்க போறோம். அங்க தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு, என்னப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லை நாங்க மோஸ்ட்லி கிளம்பி டீ குடிப்போம், பன்னு சாப்பிடுவோம்னு தான் சொன்னாங்க அந்த பிள்ளைங்க. அது ஒரு திட்டமா மாறுது பாருங்க. அது ஏன் அப்படின்னா அவரோட இன்டென்ஷன் அப்படி இருக்கு. சரி அது அப்படியா, சரி சரி நல்லா சாப்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருந்துருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு. என்ன இவங்க சாப்பிடாம வரேங்கிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை டீ தான் சாப்பிடுங்க, ஒரு குழந்தை நாங்க ஒரேடியா நாங்க மதியானம் சாப்பாடு தான் சாப்பிடுங்க. அப்ப அதாவது இந்த மாதிரி சென்னையில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல எப்படின்னா அப்ப கிராம பகுதியில் இருக்க ஸ்கூலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மனுஷன் சிந்திக்கிறாரு பாத்தீங்களா, அது திட்டமா மாறுது. ஸோ இது என்னால ஒரு அறிவு சார்ந்தும் சரி, வயிறு சார்ந்து என்னால மறக்க முடியும்.